கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரமும் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக வேதத்தின் ஒரு பகுதியை தியானிப்போம். லூக்கா 18 அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இந்த வசனத்தை ஒரு கேள்விக்குறியோட ஆண்டவர் முடிக்கிறாரு. அதற்கான பதில அடுத்த வசனத்தில் சொல்கிறார், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். யாருக்கு சீக்கிரத்திலே நியாயம் செய்வார்? தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில். இப்ப ஆண்டவரை பார்த்து நம்ம ஒரு ஜெபம் செய்யறோம். அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைத்துட்டு அப்படின்னா நமக்குள்ள என்ன ஆகும்? விசுவாசம் அது பெறுவோம். அதே ஒருவேளை நம்ம ஜெபம் செய்கிறோம், ஆனா அந்த ஜெபத்துக்கு பதிலே கிடைக்காம அது தாமதமாகி கொண்டிருந்தா நமக்குள்ள என்ன வரும்? அநேக அவிசுவாசங்கள் வரும். உடனே நம்ம யோசிப்போம், இந்த ஜெபம் செய்து பிரயோஜனமே இல்லை, இந்த ஜெபத்துக்கு பதில் வரவே வராது, இதை நாம் ஜெபிக்கிறதுக்கு பதிலாக இந்த ஜெபத்தை நம்ம என்ன பண்ணிடலாம்? நிப்பாட்டிடலாம் அப்படிங்கிற அநேக சிந்தனைகள் நமக்குள்ளாக நிச்சயமாக வரும். ஆனா இந்த இயேசுவின் சரித்திரத்தில் அவரால் செய்ய முடியாது அப்படி என்று ஒரு காரியமும் இல்லை. அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன? வசனம் சொல்கிறது, இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் இரவும் வருகிறது, பகலும் வருகிறது. எல்லா நாளும் இந்த இரவும் பகலும் மாறி மாறியும் வந்து கொண்டே இருக்கிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இந்த தேவனை நோக்கி அனுதினமும் நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்திற்கான பதில் தாமதமாகலாம், ஆனாலும் அந்த தேவன் சொல்கிறார், அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்தும் அவர்களுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். நிச்சயமாக அந்த தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு அவர் பதிலை தருகிறவராய் இருப்பார். எப்போ நாம் அவரை நோக்கி அனுதினமும் நம் ஜெபத்தை வைத்துக் கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம், அவரை நோக்கி நாம் அனுதினமும் ஜெபிப்போம். நிச்சயம் அந்த தேவன் நமக்கு உதவி செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். இது நமக்கு பிரயோஜனமா இருக்குமே, ஆனால் இதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்வோம்.